அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகர்ஷண காளியுடைய வசிய எந்திரம் மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரம் காளிகள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. இந்த ஆகர்ஷண காளியை எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தெய்வ தேவதையவும் உங்களுடைய உடலுக்குள்ள அந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தை வச்சு நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தை அவங்களுடைய உடலில் இறக்க முடியும். சரிங்களா? அந்த தெய்வத்தை முழுமையாக உடலில் இறக்க முடியும். இந்த முழுமையாக இறக்கி அருள்வாக்குங்கிறது சொல்ல வைக்க முடியும். சரிங்களா? ஒரு தெய்வம் என்ன செய்யும், இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தை வச்சு எந்த தெய்வத்தை வேணாலும் அழைக்கலாம். சரிங்களா? ஒரு சில நபர்களுக்கு இந்த ஏவல் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அது எங்கே போய் ஏவலை எடுக்கணும் நான் முயற்சி பண்ணாலும் அந்த ஏவல்ங்கிறது விலகி போகாது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தை பூஜையில் வச்சு மந்திர உரு கொடுத்து சம்மந்தப்பட்டவருடைய உருவ பாவை போல் பச்சரிசி மாவில் செஞ்சு அந்த பாவைக்குள்ளே இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா, செப்பு தகட்டில் எழுதி மந்திர உரு கொடுத்து சுருட்டி அவருடைய வயிற்று பகுதியிலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ அந்த எந்திரத்தை பிதைச்சி வச்சு மந்திர உரு கொடுத்து அதற்குண்டான அஷ்ட மூலிகையில் சொல்லக்கூடிய அந்த 8 மூலிகைகளையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகைகளுடைய வேரையும் அந்த பாவையில் வச்சு பஞ்சவர்ண நூலால் உடற்கட்டு மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த பாவையை கட்டுனோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, ஆகர்ஷண காளி என்ன செய்யும், எந்த பாவையில் யாரை நினச்சி பாவை செஞ்சோமோ அவங்களுக்கு உடலுக்குள்ளே அந்த காளிங்கிறது உள்ளே இறங்கி இருக்கும். அப்போனா ஒரு உடம்புக்குள்ளே காளி இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளே எந்த தீய சக்தி செய்வன இதெல்லாம் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இருக்க முடியாது. அப்போனா இந்த மாதிரி முறைகள்லையும் இந்த மாதிரி தீராத ஏவல் பிரச்சனையினால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பூஜை கட்டியும் நம்ம அந்த ஏவலை விளக்க முடியும். அதே போல் ஒரு சில நபர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆசை இருக்கும். எப்படின்னா, அவங்க விரும்பக்கூடிய தெய்வத்தை உடலில் இறக்கி அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்களுக்கு ஆசை இருக்கும். சரிங்களா? அந்த நபர்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய உருவ பாவை போல் செஞ்சு அந்த விநாயகருடைய வசியந்திரம், ஆகர்ஷண காளியுடைய வசியந்திரம், அவங்க விரும்பி வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய வசிய எந்திரத்தை இந்த 3 எந்திரத்தையுமே சுருட்டி கருப்பு நூலால் கட்டி அந்த யார் உடம்புல அந்த தெய்வம் இறங்கி குறி சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவளுடைய உருவ பாவை போல் பச்சரிசி மாவில் செஞ்சு அவருடைய அந்த நெஞ்சு பகுதியில் அந்த எந்திரத்தை பிதைச்சி வச்சு அப்படியே அந்த பாவையை பஞ்சவர்ண நூலால் உடற்கட்டு மந்திரங்களை சொல்லி 21 தடவை சுற்றி ஒரு மண் குடுவையில் போட்டு அடைச்சி கருப்பு துணியை வச்சு அதனுடைய வாயில் பகுதியை கட்டி கொண்டு போய் அவங்க வச்சு வணங்கக்கூடிய அந்த பூஜை ரூமில் இந்த குடுவையை வச்சு வணங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த நபர் உடம்புல யார் உடம்புல பச்சரிசி மாவு செஞ்சு வச்சு அந்த எந்திரத்தை பிதைச்சோமோ அவருடைய உடம்புல என்னென்ன தெய்வங்களுடைய எந்திரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணுமோ அந்த தெய்வத்துடைய சக்தி பூராமே இவருடைய உடம்புல இருக்கும். அப்போனா இத்தனை தெய்வங்களுடைய சக்தியும் ஒரு நபருக்கு உடலில் இருக்கும்போது அவரை எந்த ஒரு செய்வனையோ ஏவலோ பில்லியோ சூனியமோ எதிரிகள் காத்து கருப்பு எதுவுமே பக்கத்தில் அண்ட முடியாது. ஏன்னா அந்த தெய்வம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதுதான் தெய்வத்தை உடலில் இறக்கி வைக்கிற ஒரு முறை. சரிங்களா? பழங்காலத்து மாந்திரிக உழைச்சுவடிப்படி உடலில் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு முறை. இதை தான் பெரும்பாலும் ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா சில மாந்திரீக பூஜைகள் செஞ்சு சில ஏவல்களை நீக்கவே முடியாது அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்களை எல்லாம் இந்த மாதிரி முறைகளை தான் நம்ம கையாண்டு அந்த பிரச்சனையை நம்ம முறியடிப்போம். சரிங்களா? இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இதை பயன்படுத்தி எந்த தெய்வத்தை வேணாலும் உடலில் நம்ம இறக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஆகர்ஷணம் அப்படின்னா வர வைக்கிறது. சரிங்களா? அதே போல் இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தை வச்சு எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம அழைக்கலாம். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு முறை தான் இந்த ஆகர்ஷண காளியுடைய எந்திரத்தான். அதே போல் நான் அந்த எந்திரத்தையே நான் என்ன செய்கிறேன், வீடியோ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்.
அதே போல் இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த எந்திரத்துக்கு மொத்தம் 10,008 உரு கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பிரயோக பூஜையை செய்யணும். சரிங்களா? 10,008 உரு கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் அந்த எந்திரத்தை சுருட்டி யாருக்கு உடலில் வந்து அந்த தெய்வத்தை இறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவைக்குள்ளே அந்த எந்திரத்தை சுருட்டி வச்சு செவ்வரளி பூவால் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவைக்கு 1008 தடவை மந்திர உரு கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு குடுவையில் வச்சு கருப்பு துணி வச்சு கட்டி வீட்டில் பூஜை பண்ணினீங்க அப்படின்னா 21 நாள் நீங்கள் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணினீங்க அப்படின்னா அந்த எந்தெந்த தெய்வத்துடைய எந்திரத்தை வச்சிங்களோ அந்த தெய்வத்துடைய அருள், ஆசி, அனுக்கிரகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு அற்புதமான சுவடி முறை. இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு இந்த முறையைத்தான் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அனுபவத்தில் கை கண்டு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.